ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்கிறோம், கிரக பயிற்சி கொடுக்கிறோம், தமிழ் மாத பலன் கொடுக்கிறோம். இதுல முக்கியமான பலன் ஆனி மாத பலன். ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க. இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆனி மாசம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் 1. பொதுவா பாருங்க, அந்த ஆனி மாசத்துல இந்த வீடு கிரகபிரவேசம் பண்றது, வீல் பாதுகாட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க. ஒன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆனி மாசத்துல பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது. ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம். திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆனி மாசம் 2ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், தேய்பிர முகூர்த்தம், அதுக்கப்புறம் எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் வருது. 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 23ஆம் தேதி முகூர்த்தம், 29ஆம் தேதி தேய்பிர முகூர்த்தம், 30ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்தம், அதே மாதிரி 32ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. இதான் முகூர்த்தம். மொத்தத்துக்கு 6, 1, 7 முகூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். பொதுவா பாருங்க, இந்த ஆனி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட், வழக்கு, எழுத்து கடிதம், இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாகக்கூடிய மாசம் இந்த ஆனி மாசம். அப்படிப்பட்ட ஆனி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க லாபகரமான ராசி தான் இந்த கும்பராசியை சொல்றாங்க. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா கும்பராசியை மட்டும்தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த ராசியுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்களா, அப்ப எதுலையுமே லாபத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம், கொஞ்சம் பயங்கரமான திறமையான குணம், இது எல்லாமே பாருங்க இந்த கும்பராசிக்காரர்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் இந்த கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும். கும்பராசியுடைய குணமே இப்படிதான். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம், பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த கும்பராசி தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும், பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை. என்ன எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா பார்ப்பாங்க. இதான் உங்கள்கிட்ட உள்ள விஷயமே. இந்த சுலோவுக்கே வேலை இல்லை ராஜா, எந்த வேலைனாலும் கொடு, என்னால அதை பார்க்க திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கும்பம். கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அதை இஷ்டமாக வேகமா ஃபாஸ்டா பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? தயவு செய்து இந்த மாத பலன் மட்டும் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்லை, நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும். அதுல அடுத்து சதய நட்சத்திரம் ஃபுல்லாவே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை வரும். புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை அந்த கும்பராசியில பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஆனா திசை புத்தி வேற வேறையா நடக்கும். அதை விட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிரகம் உங்க ஜாதகத்துல யோகமா இருக்கு. பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை தான் சொல்லுவாங்க. நீங்க இந்த வேலை பாருங்க, இந்த தொழில் பாருங்க, இந்த படிப்பு படிங்க, இதுல போங்க, அதுல போங்க, அதுல பண்ணா நல்லா இருக்கும், இதுல போனா நல்லா இருக்கும், இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்காது. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு, திசா புத்தியை வச்சுதான் ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்க முடியும். அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? கிரக அமைப்பு நல்லா பலமா இருக்கணும். இப்ப நம்ம சொல்றோம்னா, இப்ப இந்த திசா புத்தியோ எந்த புத்தியோ அந்த கிரகம் நல்லா இருக்கணும். அப்பதான் கரெக்டான ஒரு பலன் கரெக்டா வரும், துல்லியமா வரும். அதையும் எடுத்துக்கிட்டு இந்த கிரகத்தோடைய கோச்சார பலனையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க, ராகு பகவான் சஞ்சார செய்றார். 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றார். மீனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சார செய்றார். ரிஷபத்துல அடுத்து 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்றார்.
மிதுனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்றார். கடகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றார். 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. நம்பர் 1. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் 5ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்ப? ஆனி மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம். எல்லா கிரகமும் அங்கேதான் இருக்கு. இப்ப பாருங்க, சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா 5ஆம் பாவத்துல. உங்களுக்கு சூப்பரான டைம் தெரியுங்களா? சூரியனும் குருவும் சேர்ந்து குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுத்து பாருங்க. இது நல்ல குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் பண்ண நல்ல விஷயம் உங்களை இப்ப காப்பாத்தும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பாத சனி நடக்குது. இப்ப 7.5 சனில 5 வருஷத்தை முடிச்சுட்டாங்க. 5 வருஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு மார்ச் மாசத்தோட. அடுத்து போய்கிட்டு இருக்கு 2.5 வருஷம் இருக்குது. இது எல்லாமே பாருங்க, பொருளாதாரம், வருமானம், குடும்பத்துலதான் அந்த சனி பகவான் நிக்கிறாரு இப்ப இந்த நேரத்துல. அப்ப யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ இப்ப வருமானத்துல பயங்கரமா பெருக்கி கொடுப்பாரு. யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லையா வருமானத்தை குறைப்பாரு. இதுதான் அவருடைய வேலை. இப்ப நிறைய பேர் பாருங்க, கடன் பிரச்சனை நிறைய இருக்குமே. கடன், பகை, எதிரி, நிறைய விஷயத்த பார்த்திருப்பீங்க. குடும்பத்துல வருமானத்தை நிறைய தடைய பார்த்திருப்பீங்க. சொத்து பிரச்சனை நிறைய பேர் இருக்கும். இப்ப இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா கண்டிப்பா கும்பராசிக்காரங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சு அப்படின்ற வார்த்தை தான் வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய தடையர் பார்த்தது யாருன்னா கும்பராசிக்காரன். எனக்கு இட பிரச்சனை வந்துச்சு, பூமி பிரச்சனை வந்துச்சு, வீடு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு வீடு கட்ட முடியல, வீடு கட்டி குறை கிடக்குது, இதுல அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஆமா சொல்ல. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இங்க இருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பாரு தடைய. நிறைய பேருக்கு இடத்துக்காண்டி காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, பணம் ஆனா இன்னும் வரல, கையில வரல, ஏதோ ஒரு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கும், இந்த இடத்து மூலமா எனக்கு காசு எனக்கு இவ்வளவு வரணும், அதில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்கும். நிறைய பேருக்கு ஜனவரி மாசத்துல இருந்து வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க. வேலை உத்தியோகம் நான் மாறிக்கிட்டே இருக்கேன், நல்ல வேலைன்னு நான் கிடைக்கல, நிரந்தரமான வேலை நான் சரியாக அமையல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. கூட்டாளிகள், திருமணம் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் பார்த்தது யாருன்னா இந்த கும்பராசிக்காரங்க. படிப்புகளிலையும் பாருங்க ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. அப்ப கல்வியும் சரியான ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காது. ஒரு சுலோவான ஒரு பலனை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இந்த கும்பராசிக்காரன். மனைவி, குடும்பம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், இதுல தடைகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. தொழில் இல்லாம இதெல்லாமே ஒரு தடையா இருக்கும். இனிமேல் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுடைய பிரச்சனை குறையுது. இப்ப ஒண்ணும் இல்லை, எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லலாம்? எடுத்தாலும் உங்களுக்கு முதல் பலன் என்ன சொல்லணும்னா கடன் பிரச்சனை இருக்காது. இதாங்க ஃபர்ஸ்ட். எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி இப்ப ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. குருவுடைய பார்வை சூப்பரான பார்வை, அதுவும் ராகுவுடைய சாரத்துல இருந்து திருவாதிரத்துல இருந்து பாக்குறது. அதனாலதான் கடன் இருக்காங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இப்ப யார் ஜாதகர் ராகு பகவான் யோகமா இருக்காரு, ஏன்னா கும்பராசிக்கு எப்போதுமே நான் ராகு நட்பு கிரகம் சொல்றாங்க. அப்ப யார் ஜாதகர் ராகு நல்லா இருக்காரோ இப்ப கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். நகையோ, வீடோ, இடமோ, பூமியோ வாங்கக்கூடிய யோகம் இப்ப அடித்தளம் போகக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல அமையும். கண்டிப்பா ஆவணி மாசம் இடம் பூமி வாங்கிருவீங்க. இது நம்பர் 1. நான் வீடு கட்டி குறை கிடக்குது, அதை கட்ட ஆரம்பிக்கலாமா? கட்டுங்க. நான் வண்டி வாங்க போறேன், வாகனம் வாங்க போறேன், வாங்குங்க. இதெல்லாம் அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் போயிட்டாவே ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு போகலாம். வீடு, இடம், பூமி எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும். ஆனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இதை பார்க்கணுங்கிற அமைப்பு தான் இருக்குது. சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா நடக்கும். குடும்பத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். திருமணத்துக்கு தடையே வராது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தா புடிச்ச பக்கத்துல பொண்ணு தேடுங்க. ரொம்ப தூரம் தேட வேணாம். பொண்ணும் மாப்பிள்ளையே பக்கத்துல இருந்து வருவாங்க. ஒன்னும் அரசாங்க தொடர்பு வருவாங்க, இல்ல அரசியல் தொடர்பு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வருவாங்க, இல்ல ஒரு தலைமை பொறுப்புல ஏதாச்சும் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைமை பொறுப்புல அந்த பொண்ணு இருக்கலாம். பொண்ணோ மாப்பிள்ளையோ அப்படி இருக்கலாம். அதுக்கான அமைப்பு யாருக்குன்னா கும்பத்துக்கு அதிகமா இருக்கு. இல்ல மருத்துவம் சார்ந்த விஷயம், இப்ப மருத்துவ படிப்புனா படிக்கிறாங்கன்னா சூப்பரா இருக்கும். மருத்துவ படிப்பு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கிற நபர்கள், அடுத்து இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த துறையெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து ஏற்றுமதி இறக்குற பிசினஸ், உணவு சம்மந்தப்பட்ட பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் பாருங்க பட்டை கிளப்புவாங்க. இந்த ஃபீல்டு எது சம்பந்தமா படிச்சாலும் நல்லா இருக்கும். இப்ப வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சுபகாரிய சுப செலவு வருது. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நிறைய கேட்கறீங்களா, எனக்கு லாட்ரி யோகம் எடுக்கலாமா? இப்ப ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுக்கும், கண்டிப்பா அடிச்சுக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, லாட்ரி யோகம் உண்டு. தைரியமா எடுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும்.
வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய நேரம் வருது. தொழில்ல எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமா சாதிக்கக்கூடிய நேரம் வருது. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும் உங்களை. மாமனார் மாமியோர் உறவு சப்போர்ட் நல்லா கிடைக்குங்க, பாத்துக்குங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதினா லக்னத்தோட யாரு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்கம் எழுதுங்க, மத்தவங்க எழுத வேணாம். கண்டிப்பா அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் பாத்துங்க. திடீர் லாட்ரி நிறைய பேர் அடிக்கும், அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு விரையும் பண்ணாம ஜாதகம் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா 11 கூடையவர் 5ல அவருடைய பார்வை அங்கப்படுது, சூரியன் சேர்ந்து பாக்குறாரு. கண்டிப்பா வெளிநாட்டுல வெளியுள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுக்கலாம். பெண்களுக்கு வெற்றியா வரும். இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் தான். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான திறமையான குணம் அந்த அவிட்டத்துக்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு டைமிங். இனிமேதான் நல்ல நேரம் வருது. இனிமேதான் நல்ல நேரமே வருது. ஏன்னா கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், உடம்பு ஆரோக்கியத்துல தடை, இது எல்லாமே ரொம்ப பார்த்துட்டு ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் தடுமாறத்துக்கு போயிட்டீங்க. இனிமே கவலையே படாதீங்க. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது, தொழில ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். சுபகாரிய சுபகலவு கண்டிப்பா நடக்கும். அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும், பாத்துக்குங்க. மருத்துவத்துறை, கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு, நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது, பாத்துக்குங்க. இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க. அடுத்த சதயனத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே பிரம்மாண்டம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு. ஏன்னா ராகு உங்க ராசிக்கு வந்துட்டாரு. அப்ப ராகு வந்துட்டாருன்னா ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியத்தை கண்டிப்பா கொண்டு வரும். ஏன்னா குருவோட சாதத்துல இருக்காரு. இப்ப பொருளாதார வருமானம், லாபம், பெருங்கொண்ட பணம், இன்கம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவும் சுபசாது சுபகாரி மாதிரி பண்ணிக்கலாம். காதல் திரும்ப 2வது திருமணம் ஓகே ஆகும், பாத்துங்க. அரசியல் ஃபீல்டும் பட்டையை கிளப்புவாங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கும், பாத்துக்கோங்க. ஐடிஐ ஃபீல்ட் எல்லாம் பட்டையை கிளப்புவாங்க. அடுத்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பொறுமையான எந்த வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா எப்போதுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்கி அடியும், உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பதை? ஒரு வெற்றியான பதை, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது. அதாவது இந்த புரட்டாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு நேரம் வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடியவெல்லாம் சூப்பரா அமையுது. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு. அதாவது இந்த புரட்டாதினத்துல பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.